அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் சிவா, அதுக்கப்புறம் அவரோட மனைவி நந்தினி, இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் நந்தினி நைட்டு சமையலை முடிச்சுட்டு தன்னோட புருஷனுக்காக சாப்பிடாம காத்துட்டு இருந்தாளாம். அன்றைக்குன்னு அவங்க வீட்டில் நான்வெஜ் வேற செஞ்சுருந்தாங்களாம். நண்டு வறுவல், சிக்கன் கிரேவி, எறா ஃப்ரை அப்படின்ட்டு எக்கச்சக்கமான உணவுகளை தயார் நிலையில் வச்சுருந்தாலாம் நந்தினி. அன்றைக்குன்னு ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்ததுனால முடிச்சுட்டு 11:30 மணிக்கு தான் வீடு திரும்பினாராம் சிவா. வரும்போதே ரொம்ப டயர்டாகவும் வந்தாராம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு அமானுஷ்யமாக இருக்கிறத நந்தினி உணர்ந்தாலாம். இருந்தாலும் எதையும் கேட்டுக்கலையாம். சரி, நம்ம கணவனுக்கு முதல்ல சாப்பாட்டை பரிமாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல போயிட்டு கை கால் அலம்பிட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுவையான உணவுகளை எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் எல்லாமே சமைச்சிருக்கேன். சிவாவும் அடேங்கப்பா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்தாராம். சாப்பிட உட்கார்ந்த உடனே நந்தினி எல்லாத்தையும் பரிமாற ஆரம்பித்தாலாம். இலையில் நண்டு, எறா கிரேவி, சிக்கன் கிரேவி, எறா ஃப்ரை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டியை செஞ்சு வச்சுருந்தாலாம். அன்றைக்கி அவங்களுக்கு கல்யாண நாள், அதனால் ரொம்ப பெரிய விருந்து வைக்கணும்னு நினச்சி இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருந்தாலாம் நந்தினி. தட்டில் இருக்கிற எல்லா உணவுகளையும் மிச்சம் வைக்காமல் ருசியாக இருந்ததுனால எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே உட்கார்ந்தாராம் சிவா. நீயும் சாப்பிடு, 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து தூங்க போகலான்னு சொன்னாராம். உடனே நந்தினி என்ன சொன்னாலாம், சரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் தூங்குங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நந்தினி பொறுமையாக தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாலாம். சரிம்மா, நான் தூங்க போகிறேன், நீயும் சாப்பிட்டு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா தூங்க போயிட்டாரு. நந்தினி ஒரு பிளேட்டில் சாப்பாடை போட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போது திடீர்னு அவள் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. உடனே பின்னாடி திரும்பி பார்த்த நந்தினிக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இங்கே யாருமே இல்லையே, எதுக்காக யாரோ இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அது நம்மளோட மன பிரமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட ஆரம்பித்தா நந்தினி. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கொலுசொலி கேட்க ஆரம்பிச்சிது. கொலுசு சத்தம் கேட்ட உடனே நந்தினிக்கு கொஞ்சம் பதட்டம் ஆச்சு. ஏண்டா நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளாம் கொலுசு போடல, அப்புறம் எங்கேருந்து வரோம் இந்த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கொலுசு சத்தம் தன்னை நோக்கி இன்னுமே வேகமாக கேட்க ஆரம்பிச்சுது. நந்தினி இன்னும் பதட்டப்பட்டா. அவள் கர்ப்பமாக இருக்கிறதுனால பட்னியாகவும் போய் படுக்க முடியாது, சாப்பிடவும் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு. நந்தினிக்கு திரும்பி பார்க்கவும் பயம். அதே நேரத்தில் சாப்பாடை சாப்பிடாம நம்ம குழந்தைய பட்னி போட்டுட்டு போய் படுக்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இறைவா ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப வேகமாக காற்றடிக்க ஆரம்பிச்சுது. நந்தினிக்கு இன்னும் அதிக பயம் வர குடுகுடுன்னு எழுந்திரிச்சு போயிட்டு கதவை சாத்திட்டு வந்து உட்கார்ந்தாலாம். கதவு இவ்வளோ நேரம் திறந்துருந்ததே, அதனால கூட காற்றுல அசைஞ்சிருக்கலாம். நம்ம தான் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிறோம். நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பெட்ரூமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சாப்பிட ஆரம்பித்தா நந்தினி. அவள் கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு கொலுசு சத்தம் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுது. கொலுசு சத்தம் கேட்குற திசையிலேருந்து அவள் இருக்கிற திசையை நோக்கி அதிகமாக வேகமாக வரா மாதிரி ரொம்பவே பயங்கரமாக கேட்டுது. சல் 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 அப்படின்ட்டு கொலுசு சத்தம் வேகமாக கேட்கும்போது நந்தினியோட இதயம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிது. நந்தினி இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் நினச்சவ குடுகுடுன்னு போய் நம்ம கணவன்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு பெட்ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தா. பெட்ரூம் கதவை திறந்த உடனே சிவா நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவரை எழுப்ப மனசு இல்லாத நந்தினி பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டா. சரி, நம்ம படுத்து தூங்கிடலாம், நமக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதான் பெட்ரூம்க்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அசந்து தூங்க ஆரம்பித்தா நந்தினி. பெட்ஷீட்டை எடுத்து போத்திட்டு தூங்க ஆரம்பித்தா நந்தினி. கொஞ்சம் பதட்டமும் அதிகமாச்சு. இருந்தாலும் எப்படியாவது தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை வரவழைக்க முயற்சி செய்துட்டு இருந்தான் நந்தினி.
கொஞ்ச நேரம் எந்த சத்தமும் கேட்காததுனால சரி இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்த நந்தினிக்கு கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பிரச்சனை வரா மாதிரி அவங்க கதவை வேகமாக யாரோ தட்ட ஆரம்பித்தாங்க. இந்த தடவை சத்தம் அதிகமாக வந்ததுனால நந்தினி கூட சிவாவும் முழிச்சுக்கிட்டாரு. 2 பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. சிவா உடனே ஏதோ ஒரு திருடன் தான் நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கம்பு கட்டை எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்துக்கிட்டு கதவு பக்கத்தில் போனார் சிவா. நந்தினி உடனே இல்லைங்க, இல்லை, இது திருட இல்லை. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படின்னு உளரும்போதே சிவா ஒன்றே சொன்னார். நந்தினி, நீ போட்டு மனசை குழப்பிக்காத. இது ஒன்றும் இல்லை. நீ போய் படு, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. கதவை திறக்க ரெடியாக இருந்தார் சிவா. திறந்த உடனே பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. கதவை திறந்து சிவா பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. யாரோட வேலையா இருக்கும்? இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? யாரா இருந்தாலும் இன்னைக்கு நைட் அவங்கள சும்மா விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா திரும்பவும் உள்ள போய் கதவை சாத்தினாரு. கதவை சிவா மூடிட்டு திரும்பின அடுத்த செகண்டே திரும்பவும் கதவை யாரும் தட்டினாங்க. இந்த தடவை ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட பயங்கரமான குரல் கேட்க ஆரம்பிச்சது. அந்த குரல் கேட்ட அடுத்த நிமிஷம் நந்தினியோடு சேர்ந்து சிவாவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பயத்தை வெளியில காட்டிக்காம கதவு கிட்ட போயிட்டு பொறுமையாக கதவை திறக்க முற்பட்டாரு சிவா. கதவை திறந்து பார்க்கும்போது திரும்பவும் அங்கே யாரும் இல்லை. சிவாவுக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லா இடத்துலையும் திரும்பி பார்த்துட்டு யார் அது? யாராக இருந்தாலும் ஒழுங்காக வெளியே வந்துடுங்க. என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. என் கையில் மாட்டிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். அதனால் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலில் கத்தினாரு சிவா. இப்படியே பேசிகிட்டு இருந்த சிவாவுக்கு மனசில் ஒரு யோசனை. யாராக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு வரப்போகிறது இல்லை. அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி பயமுறுத்த பொறுத்தும் இல்லை. அதையே பண்ணியிருந்தா கூட இங்கேருந்து நம்ம கதவை திறக்கிற வேகத்தில் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது ஏதோ ஒன்று தப்பாக தான் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்ச சிவா நந்தினியை பயமுறுத்திடக்கூடாதே அப்படின்ற ஒரே காரணத்தினால உள்ளே போய் திரும்பவும் கதவை நல்லாவே தாழிட்டாரு. உள்ளே வந்த சிவாவை பார்த்து நந்தினி கேட்டா, யாருங்க அது? யாரு இந்த நேரத்தில் வந்து இப்படி பயமுறுத்துறது? நல்லா தேடி பார்த்தீங்களா யாருன்னு? இப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே சிவா ஒரே வார்த்தை சொன்னார். நந்தினி, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துட்டேன். நீ போய் படு. காற்றுல தான் கதவு தட்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்ரூமை நோக்கி பயணிச்சாங்க. அப்படின்னு சிவா கொடுத்த நம்பிக்கையில நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சா நந்தினி. ஆனா சிவாவுக்கு தூக்கமே வரல. வெளியில என்ன நடந்திருக்கும், யார் வந்திருப்பா இப்படின்னு பல கேள்வி அவரோட மனசுல இருந்தது. ரொம்ப நேரம் தூங்காம இருந்ததுனால சிவாவும் டயர்டானாரு. அதனால சரி, இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் காலையில பார்த்துப்போம். காலையில எந்திரிச்சதும் வேலையா சிசிடிவி கேமராவை வீட்டில் வைக்கணும்ப்பா, நம்மளால நிம்மதியா அப்பதான் இருக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே தூங்க ஆரம்பிச்சாரு சிவா. திடீர்னு சிவாவோட உடம்பு ரொம்பவே ஜில்லுனாச்சு. அவரோட உடம்ப யாரோ பிடிச்சி அமுக்குற மாதிரி அவருக்கு தோணுச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்த சிவாவோட உடம்ப யாரோ பிடிச்சி அமுக்குற மாதிரி அவருக்கு தோணுச்சு. அவரோட கை கால்களை கூட அவரால் அசைக்கவே முடியல. கண் வழிச்சு பார்த்த சிவாவுக்கு உடம்பு பூரா வீர்த்து கொட்ட அங்கே எதையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தாரு சிவா.